ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக ஒரு டைலரிங் வீடியோ தான். நார்மல் சுடிதார் டாப் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது, இதை தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து உங்களோட டாப் எது அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த லென்த்து. சில பேர் இந்த முட்டி வரைக்கும் வைப்பாங்க, சில பேர் முட்டி கீழே வைப்பாங்க. உங்களோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த உயரம் எடுத்துக்கோங்க. அந்த உயரத்தோட ப்ளஸ் 2 ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா மேலே அந்த ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் நம்ம 2 ஜாயின் பண்ணுறதுக்கு. அது நெக்ஸ்ட் ஷோல்டர் 2 ஷோல்டரோட இந்த பக்கம் இருந்து இந்த ஷோல்டர் இருக்குது அப்படின்னா இதையும் அளவு எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கோங்க. அதை டிவைடட் பை 2 பண்ணி எவ்வளோ வருதோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு நம்மளோட செஸ்ட்டோட சுற்றளவு. அந்த சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணி வரதை 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இது வர்றது தான் செஸ்ட்டோட அளவு. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு 4ஆல் டிவைட் பண்ணி இதை ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேஸ்ட் லென்த். நீங்கள் இந்த வேஸ்ட் ரவுண்டு நம்மளோட இடுப்புலேயே பார்த்திங்கன்னா குறுகிய பகுதி இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த வேஸ்ட்டாக நம்ம எடுப்போம். இங்கே செஸ்ட் எடுப்போம், இது வேஸ்ட்டு, இது இந்த சீட் ஆர் ஹிப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவு. இப்போ இந்த வேஸ்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது மேலேருந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. இங்கே எங்கே எடுத்துருக்கீங்களோ அதுதான் இந்த வேஸ்ட்டு லென்த்து. ஸ்டாண்டர்டாக நீங்கள் நார்மல் ஹைட் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14லேயே அது கரெக்டாக வந்துடும். ஸோ அவங்களுக்கு 14 வச்சுக்கலாம். ஆனால் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வேஸ்ட் ரவுண்டு மாறுபடும். அப்போ நீங்கள் இந்த லென்த்தோட சைஸும் எடுத்துக்கணும். சீட் ரவுண்டுனா நம்மளோட இடுப்போட அந்த பெரிய பகுதி கீழே இருக்கு இல்லையா, அதுதான் சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அதை எடுத்துட்டு அதையும் அதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் ஆட் பண்ணால் இதுக்கும் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேலேருந்து அதே மாதிரி இங்கேருந்து இந்த சீட் ரவுண்டுக்கு நம்ம எங்கே அளவு எடுத்தோமோ அதோட லென்த்து எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 21 இருக்கும். நார்மல் ஹைட் இருக்கவங்களுக்கு. ஹைட்டாக கொஞ்சம் இருக்கவங்களுக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக் டெப்த்து. நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன அளவுக்கு நெக் வைக்கிறீங்களோ டெப்த்து அந்த அளவு. பேக் நெக் டெப்த்து. பேக் நெக் எந்த அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கணும். இதெல்லாம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோலுக்கு வரும். ஆர்ம் ஹோல் கரெக்டாக ஆர்ம் ஹோல் எப்படி வைக்கிறது அப்படின்னு எந்த அளவு வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். 30 to 32 இன்ச்சஸ் செஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த செஸ்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா, அது இருந்தது அப்படின்னா நீங்கள் 6 இன்ச் இது வைக்கலாம். இந்த இது 34 to 38 39க்கு கூட 6.5 நீங்கள் வைக்கலாம். பட் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் லூஸாக ஆர்ம் ஹோல் வேணும் அப்படின்னா 38க்கே நீங்கள் 7 இன்ச் வச்சுக்கலாம். 38க்கு மேலே போகும்போது 7 இன்ச் வச்சுக்கலாம். இல்லை நல்லா ப்ளவுஸ் இது மாதிரி நல்லா உங்களுக்கு கட்டாக வேணும் ஆர்ம் ஹோல் அப்படின்னா நீங்கள் 39 வரைக்குமே நீங்கள் 6.5 வச்சுக்கலாம். 39 அபோவ் போகும்போது 7 வச்சுக்கோங்க. நம்ம சுடிதாருக்கு மோஸ்ட்லி லூஸாக தான் அந்த ஆர்ம் ஹோல் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் மெஷர்மெண்ட். 30 to 32 6 இன்ச், 34 to 38 6.5, அபோவ் 38 போகும்போது 7 இன்ச். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்லீவ் லென்த் என்னென்னா நீங்கள் அந்த கையோட உயரம் என்ன வைக்கிறீங்க, ஹாஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்களா, ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்களா, அதை பொறுத்து அந்த உயரம் மாறுபடும். உங்களோட ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு உங்கள் லென்த் நீங்கள் எது வரைக்கும் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரவுண்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதை டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருதோ அதுதான் ஸ்லீவ் ரவுண்டு. இது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம கட்டிங் எப்படி பண்ணுறது துணியில் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் துணியை பிரெத் வைஸ் மடிச்சுக்கோங்க. ஒரு தடவை பிரெத் வைஸ் மடித்ததுக்கு அப்புறமா நீட்டமாக உங்களோட லென்த்தை பொறுத்து அதை லென்த்தை டபுள் பண்ணி அப்படியே மடிச்சுக்கணும்.
மொத்தமாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 பீசஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிரெத் வைஸ் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு லென்த் வைஸ் மடிக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து 4 பீசஸ் வந்து ஆஃப் கிளாத்ஸ் இருக்கும். ஒரு சுடிதார் மெட்டீரியலுக்கும் வந்து இது வந்து இந்த மடிப்பு வந்து டிஃபர் ஆகும். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு லென்த்து வந்து நம்மளோட லென்த்து மாதிரி வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பிரெத்து வந்து ஒரு தடவை வந்து மடிச்சிருக்கணும். ஸோ வந்து மொத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து 4 துணி வந்து 4 சைடாக வந்து நம்ம வந்து துணியை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட மெயின் கிளாத்தில் வந்து நம்ம மார்க்கிங்ஸ்லாம் போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கில் தான் வந்து மார்க்கிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து கட் பண்ணுவோம். ஸோ வந்து மேலே வந்து நான் வந்து அதே மாதிரி வந்து லைனிங் கிளாத் வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க்கிங் வந்து நம்ம ஷோல்டரை வந்து 2ஆக டிவைட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்க்கு ரைட் சைடில் வந்து 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருங்க. இப்போ நம்ம ஷோல்டரோட எக்ஸாக்ட் வந்து மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாதி வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு அது வந்து நெக்குக்கு அது மார்க் பண்ணிவிட்டு அதோட அந்த எக்ஸாக்ட் மார்க்கிங்கோட லெஃப்ட் சைடு வந்து 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் நீங்கள் வந்து தையலுக்கு எவ்வளோ விடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இன்னொரு மார்க்கிங் போட்டுக்கணும். ஷோல்டர் மார்க்கிங்கும் நெக்லைன் மார்க்கிங்கும் நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்கு ஆக்சுவலாக எங்கே வரணுன்ற மார்க்கிங்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருந்து நம்மளோட அந்த ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொன்னோம் இல்லையா, செஸ்ட்டோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஷோல்டர்லேருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போடணும். இந்த லைன் போட்டுட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி வந்து கீழேயும் வந்து ஒரு எல் ஷேப் மாதிரி இழுத்து விட்டுருங்க. துணியோட க்ளோஸ்டு சைடு வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே இருந்து இப்போ வந்து உங்களோட செஸ்ட்டோட 4ஆல் டிவைட் பண்ணி +1 வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கேருந்து நம்ம எடுக்கணும். அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து உங்களோட வேஸ்ட் ரவுண்டு வந்து எங்கே வரணும் அப்படின்னு நம்ம வந்து வேஸ்ட் லென்த் வந்து நம்ம குறித்தோம் இல்லையா, அந்த லென்த்தை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலேருந்து அந்த ஹிப்புக்கு வர வேண்டிய லென்த்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே டைம் வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் லென்த்தை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வேஸ்ட் அண்டு சீட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த லென்த் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண இடத்துல நீட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம 1/2 இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம க்ளோஸ்டு எண்ட்லேருந்து நம்மளோட வேஸ்ட் லென்த் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சீட்டோட மெஷர்மெண்ட்டும் 4ஆல் டிவைட் பண்ணி 1/2 இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த சீட் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். செஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப் இந்த 3 மார்க்கிங்கையும் வந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். செஸ்ட்டு டு வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லைன் வந்து ஸ்லாண்டிங்காக உள்ளே இறங்கும். அதுவே வந்து வேஸ்ட்டு டு ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவுட்வேர்டாக வந்து இறங்கும். இந்த லைன் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த ஹிப்பு கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளோட லென்த்து கீழே வரைக்கும் வந்து ஒரு லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணலாம். ஆர்ம் ஹோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து மேலேருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கணும். இந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டதுலேருந்து டயக்னலாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இன்னொரு மார்க்கிங் போடணும். இப்போது இதிலையே வந்து நம்ம ஒரு கர்வ் வந்து வரையணும். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸாக அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இந்த மார்க்கிங் வந்து படணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடோடது. இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எல் வரைஞ்சோம் இல்லையா, அங்கே வந்து டயக்னலாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸாக இல்லைனா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கணும். எப்போவுமே ப்ளவுஸில் இருக்கட்டும் இல்லைனா சுடிதாரில் இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரண்ட் வந்து பேக்கோட ஆர்ம் ஹோலோட கொஞ்சம் உள்ளே வந்து இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணுறோம்.
ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த தையலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1 to 1.5 இன்ச் வந்து விட்டுக்கலாம். செஸ்ட்டில், வேஸ்ட்டில், ஹிப்பில், அதே மாதிரி ஹிப்பில் வந்து அந்த லைன் வந்து அது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி பாட்டம் வரைக்கும் வந்து போயிடணும். இந்த மார்க் பண்ணதையும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது ஷோல்டரில் வந்து இந்த நெக்லேருந்து இந்த வந்து ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த இறக்கம் வந்து இருக்கும். இப்போது இருக்கிற மெஷர்மெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக வந்து எடுத்துக்கோங்க. தனியாக வந்து பேக் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட்டோட அந்த குடைஞ்சி நம்ம வந்து வரைஞ்சோம் இல்லையா உள்ள, அதை வந்து கட் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தனித்தனியாக ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியாக வந்து நெக்லைன் வந்து டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸோட ஃபர்ஸ்ட் டுட்டோரியல்ன்றதால நான் ஒரு சிம்பிள் நெக்லைன் தான் கொடுக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து டெப்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். டெப்த்து மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி வந்து இந்த பாக்ஸ் மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. நார்மல் யூ ஷேப் மாதிரி வரையாமல் கொஞ்சம் அதே மாதிரி லீஃப் மாதிரி வந்து கொண்டு வரேன். இந்த லீஃபோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணணும். இதை இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் சைடுக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட டெப்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் ஃப்ரண்ட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயும் வந்து ஒரு எல் ஷேப் மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. எந்த டிசைன் நெக்லைனாக இருந்தாலும் இந்த மாதிரி எல் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து இந்த டிசைன் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதில் இப்போது நான் நார்மல் யூ ஷேப் தான் வந்து கொடுக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு வந்து டயக்னலாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கர்வ் வந்து கொடுக்குறேன். இதுவே வந்து நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வைடாக வரும் நெக்கு. பட் வந்து எனக்கு நார்மலாக இருந்தால் போதும். அதுக்காக வந்து நான் 1 இன்ச்சுக்கு தான் அந்த டயக்னல் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இல்லைனா வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து இந்த மாதிரி யூ நெக் ஷேப் மாதிரி வரைஞ்சிடணும். இதையும் கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு மொத்தமாக வந்து 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்து 2 மடிச்சிங்கன்னா 4 இது வரும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ளோஸ்டு எண்டு வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து க்ளோஸ்டு எண்ட் பக்கம் தான் வந்து நம்ம வந்து ஹைட் ஆஃப் த ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். மேலே ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் நம்மளோட சுடிதார் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். என்னோடய ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் எடுக்க போகிறேன். இதில் 1/2 இன்ச் வந்து மேலே 1/2 இன்ச் கீழே சேர்த்து 7 இன்ச்சு அப்படியே நான் விட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரெத் எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னா நம்மளோட ஆர்ம் ஹோல் எடுத்தோம் இல்லையா, அந்த ஆர்ம் ஹோல் ப்ளஸ் 1 இன்ச் நம்ம எடுத்தோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கோட இங்கே பிரெத் வரும். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு லைன் ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். ஆல்ரெடி நான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அதுக்கு தனியாகவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை கூட போய் பார்த்துக்கலாம். இப்போது ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் டெப்த்துக்காக 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். இந்த 3.5லேருந்து அந்த மார்க்கிங் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து அந்த மேலே வந்து அப்படியே வந்து ஒரு டயக்னலாக வந்து டேப் வச்சு சென்டர் பாயிண்ட் வந்து எங்கே வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக அந்த லைனில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலேருந்து இந்த க்ளோஸ்டு எண்டு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கர்வ் வரையணும். இந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா மேலே, அங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து அப்படியே வந்து ஸ்லாண்டிங்காக வந்து அப்படியே இந்த பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஷேப்பில் வரணும். அது அப்படியே வந்து நம்ம அந்த 3.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் போட்டோம் இல்லையா, அங்கே வந்து இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இது உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ். நம்மளோட பேக் சைடு ஸ்லீவ் வந்து இப்படி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் குழிவாக கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த சென்டர் மார்க்கிங்லேருந்து ஒரு 1 இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து ஜாயினிங் பார்த்திங்கன்னா இதே ஜாயினிங் எங்கே ஜாயின் ஆகுதோ கீழே வந்து அந்த 3.5ல் அங்கே வந்து ஜாயின் பண்ணிடணும்.
சுடிதார் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வர ஸ்லீவ் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து குடஞ்ச மாதிரி உள்ளே இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் நீங்கள் எடுக்கிற அந்த சுற்றளவை வந்து டிவைடட் பை 2 போட்டு வரதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் டெப்த்லேருந்து இந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு விடணும். சீம் அலவன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுடிதாரோட டாப்பில் வந்து எவ்வளோ நீங்கள் விட்டிங்களோ அதே அளவு தான் வந்து ஸ்லீவ்லேயும் விடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து முன்னும் பின்னுமோ நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வராது. நம்ம டாப்பில் வந்து 1.5 இன்ச் விட்டோம், அதே மாதிரி வந்து ஸ்லீவ்லேயும் வந்து 1.5 இன்ச் வந்து விட்டு அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தில் கட் பண்ண அந்த துணியை வச்சு உங்களோட ஆக்சுவல் சுடிதார் கிளாத்தில் வச்சு நீங்கள் வந்து அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து சுடிதார் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.